அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த கடந்த 2 மாதமா ஆண்டவரே எத்தனையோ இயலாத சூழ்நிலைகளை வாழ்க்கையில வந்துச்சுப்பா. அந்த இயலாத சூழ்நிலைகள் எல்லாம் நீ எனக்காக செயல்பட்டீங்கப்பா. நான் எழுத முடியாத சூழ்நிலைகள் வந்தபோது நீங்க எனக்காக செயல்பட்டீங்கப்பா. சில நேரத்தில் நான் கோபப்பட முடியாத சூழ்நிலைகள் வந்தபோது நீங்க எனக்காக செயல்பட்டீங்கப்பா. சில நேரத்தில் நான் தாண்டி போக முடியாத சூழ்நிலைகள் வந்தபோது நீங்க எனக்காக செயல்பட்டீங்கப்பா. சில நேரத்தில் நான் எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலைகள் வந்தபோது நீங்க எனக்காக செயல்பட்டீங்கப்பா. ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, இயலாமையில நீங்க செயல்பட்டீங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கடைபிடிக்கணுன்றதுக்காக சில நேரம் நான் ரொம்ப பொறுமையா போனேன். ஆனாலும் நீங்க எனக்காக செயல்பட்டதை நான் பார்க்க முடியுச்சு ஆண்டவரே. நீ எனக்காக செயல்பட்டதை நான் பார்க்க முடியுச்சு ஆண்டவரே. நான் என் சாட்சியை காத்து கொள்ளணுன்றதுக்காக எவ்வளையோ சகிச்சுக்கிட்டு போனேன். என் சாட்சியை காத்து கொள்ளணுன்றதுக்காக ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, நான் எவ்வளையோ சகிச்சுக்கிட்டு போன நேரங்கள் உண்டு. எனக்காக நீங்க செயல்பட்டீங்கப்பா. எனக்காக நீங்க செயல்பட்டீங்கப்பா. நான் நீங்க கொடுத்த சமாதானத்தை காத்துக் கொள்வதற்காக, நீங்க கொடுத்த சந்தோஷத்தை காத்துக் கொள்வதற்காக, நீங்க கொடுத்த சபை ஐக்கியத்தை காத்துக் கொள்வதற்காக எவ்வளையோ முறை நான் பொறுத்து போனதையும் எவ்வளையோ முறை நான் சகிச்சு போனதையும் கர்த்தாவே நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அறிந்திருக்கிறீங்கப்பா. கிரகிக்க முடியாத காரியங்களே வாழ்க்கையில செய்றீங்கப்பா. நானே நினைத்து பார்க்காத முடிவை எனக்கு நீங்க செய்து தரீங்கப்பா. நானே எதிர்பார்க்காத திருப்பங்களை நீங்க எனக்கு ஏற்படுத்துகிறீங்கப்பா. நானே எதிர்பார்க்காத எத்தனையோ அதிசயங்கள், என் கடத்திற்கு மிஞ்சினவைகள், என் விண்ணப்பத்திற்கு மிஞ்சினவைகள், என் விருப்பத்துக்கு மிஞ்சினவைகள். ஓ நீர் அதிசயமானவர் ஆண்டவரே, அதிசயமானவர் ஆண்டவரே, அதிசயமானவர் ஆண்டவரே. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன். ஒரு நாள் நீ பட்னியா போனது ஆண்டவரே. ஒரு நாள் நான் பசியோடு தூங்குவதற்கு நீ என்ன ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே நான் பலவீனமாகுவதற்கு நீங்க அனுமதிக்கலாமா. ஒருபோதும் பலவீனமான சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு நீங்க அனுமதிக்கலாமா. ஆண்டவரே துன்பார்க்கர்கள் எங்க தலை மேல நடந்து போகும்
ஆண்டவரை துதித்து அந்த நேரம் உங்க வார்த்தைகளை பயன்படுத்த ஆண்டவர்கிட்ட உங்க வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஆண்டவரே நன்றி அம்மா, ஆண்டவரே நன்றி அம்மா. உங்க வார்த்தைகளை பயன்படுத்தி ஆண்டவர் நீங்க நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நொறுக்கப்பட்ட இருதயத்தை நீங்க தான் உயிர்ப்பிக்கிறீங்க. ஓ சோர்வடைந்த இருதயத்தை நீங்க தான் உயிர்ப்பிக்கிறீங்க. உடைக்கப்பட்ட இருதயங்களை நீங்க தான் உயிர்ப்பிக்கிறீங்க. காயப்பட்ட இருதயங்களை நீங்க தான் உயிர்ப்பிக்கிறீங்க. கலங்கி நிற்கிற மனிதர்களுக்கு நீங்க தான் உதவி செய்கிறீங்க. ஓ நாளுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாதவர்களின் நம்பிக்கை நீங்க ஆண்டவரே. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நீங்க தான் நம்பிக்கை கொடுக்கிறீங்க அப்பா. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நீங்க நம்பிக்கை தர்றீங்க ஆண்டவரே. ஓ நம்ம நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதிசயமானவைகளை செய்கிறவர், அற்புதமானவைகளை செய்கிறவர், மகத்துவமானவைகளை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், மகிழ்ச்சியானவைகளை செய்கிறவர். நாடுகிற இருதயங்களை, தேடுகிற இருதயங்களை ஓ நீங்க தான் ஆண்டவரே பூரிப்பாக்குகிறவர், நீங்க தான் மகிழ்ச்சியாக்குகிறவர். நாடுகிற இருதயங்களை, உம்மை தேடுகிற இருதயங்களை, உடைய சமூகத்துக்குள்ள வந்து வாஞ்சையோடு காத்திருக்கிற இருதயங்களை உடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. நீங்க தான் பூரிப்பாக்குகிறீங்க ஆண்டவரே. நீர் இல்லாமல் அன்பில்லாமல் இந்த வாழ்க்கை இல்லை. நீ இல்லாமல் நானும் இல்லை. உங்க அன்பில்லாமல் இந்த வாழ்க்கை இல்லை. ஏசையா, ஏசையா பாதம் ஒன்றே போதும். ஏசையா, ஏசையா உங்க அன்பு ஒன்றே போதும். நீர் இல்லாமல் நானும் இல்லை. உம் அன்பில்லாமல் இந்த வாழ்க்கை இல்லை. நீர் இல்லாமல் நானும் இல்லை. உங்க அன்பில்லாமல் இந்த வாழ்க்கை இல்லை. ஒரு கருவோட தாத்தீரே நன்றி. என்னை சுதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருவோட தாத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கருவோடு காத்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. Thank you God. இதுவரைக்கும் எங்களை சிதையாம ஒரு கருவம் போல காத்து வந்தவர். இனியே எங்க வாழ்க்கைய ஒரு சிங்காரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கையாக, ஒரு சீர்மிகுந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக எல்லா உயிரிலும் அது வளர்வதற்கு நீ
தாங்க, ஏந்த, சுமக்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள்